ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் நசி வாய்ஸ் ஓவர் 2.0 சேனல். கடைசி பாட்டில் என்ன நடந்தது அப்படின்னா, ஹீரோவும் ஹீரோயினியும் தனியாக பேசிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஹீரோவோட அம்மா வந்துடுறாங்க. ஹீரோயினி அப்படியே பயந்து ஓடி போறா. ஹீரோயினியோட முகத்தை பார்த்த உடனே என்னமோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மாவும் பின்னாடியே போய் பேசுறாங்க. என்னாச்சு, ஏதோ பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினி அப்படியே பேசி அப்படியே மழுப்புறாங்க. அதுக்கு ஹீரோவோட அம்மாவோ, நீ பயப்படாம ஹீரோவை கல்யாணம் பண்ணலாம், விதினை கல்யாணம் பண்ணலாம், உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்றாங்க. அடுத்த சீன்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, பொண்ணை வர சொல்லுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஹீரோயினும் வரும்போது கொலுசுல ட்ரெஸ் மாட்டி அப்படியே ஸ்லிப் ஆகுறா. கரெக்டா ஹீரோ வந்து பிடிச்சிடறான். அவன் மடியில ஹீரோயினி காலை வச்சு அந்த ட்ரெஸ் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விடுறான். ஆன்டியோ, டே நீ என்ன லூசா, பொண்டாட்டி தாண்டா புருஷன் காலை பிடிக்கணும், நீ என்னடானா அவன் காலை பிடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவோ, யாரு காலை யாரு பிடிச்சா என்ன, பொண்டாட்டி புருஷன் அப்படின்றது அன்புனால மட்டும்தான் அவங்களோட உறவு போகணுமே தவிர ஈகோவால இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்ட ஹீரோயினிக்கு அப்படியே தலைக்கால் புரியல. அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஹீரோயினியோட அப்பாவோ ஹீரோ கையில ஹீரோயினியை பிடிச்சி அப்படியே கன்னியாஸ்தானம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்றாரு. பண்ணும்போது ஹீரோ அப்படியே அந்த நெருப்பை பாக்குறாரு. பார்த்துட்டு அவரோட முகமே மாறிடுது. ஒரு நிமிஷம் கையை விருட்டுன்னு எடுத்துடுறாரு. சித்தியோ, விதின் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது மட்டும்தான் அவன் சுயநலவுக்கே வரான். உடனே அப்படியே டக்குன்னு பேச்சை மாத்திடுறான். நான் உங்க மருமகள்ல, உங்க உங்க பொண்ணை நல்லபடியா பாத்துக்குவேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். இவனோட உண்மையான முகம் என்னன்னு தெரியாம அவங்களும் அப்படியே நம்பிடுறாங்க. அடுத்து ஹீரோவையும் ஹீரோயினையும் அப்படியே நெருப்பு அப்படியே வலம் வர சொல்றாங்க. ஹீரோவும் ஹீரோயினையும் அப்படியே 2 பேரும் சுத்தி வந்துட்டு இருக்கும் போது நெருப்பை பார்த்த உடனே ஹீரோவோட முகமே டக்குன்னு மாறிடுது. ஹீரோவுக்கு அடிக்கடி வரும்ல இல்யூஷன்ல, அந்த பொண்ணும் சின்ன வயசுல இவனும் சேர்ந்து அப்படியே அந்த அக்னி குண்டத்தை அப்படியே வலம் வர்ற மாதிரி டக்குன்னு ஹீரோயினி கையை பிடிச்சி அப்படியே அமுத்திடுறான். ஹீரோயினிக்கு வலிக்குது. அதை வெளியில காட்டாம ஒரு மாதிரி அப்படியே முகம் போகுது. அடுத்து என்ன, கல்யாணம் ஒரு வழியா நடந்து முடிஞ்சிருது. இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஹீரோ அப்படியே தயாராகிறான். ஹீரோவோட பேரும் போட்ட மாதிரி ஒரு பிரேஸ்லெட்டு கிஃப்டா கொடுக்கலாம் அப்படின்ட்டு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு எடுத்து வச்சிருக்கான். மாமியாரும் மருமகளும் இந்த சைடு கூட்டிட்டு வராங்க. ஒரு வழியா எப்படியோ கல்யாணம் முடிஞ்சிச்சு. உன் புருஷனுக்கு எல்லா விதத்திலயும் நீ துணையா நிக்கணும். சந்தோஷமா இருந்தாலும் சரி, கஷ்டமா இருந்தாலும் சரி, கஷ்டமான நேரத்துல உன் வீட்டுக்கார கைவிடக்கூடாது. அப்படியே ஸ்ட்ராங்கா எதிர்த்து நீ தான் நிக்கணும், அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும். சில நேரம் தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும், அது எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளோட உறவு, அதாவது உன்னோட உறவு பலப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினிக்கு அட்வைஸா கொடுக்குறாங்க. இதை பார்த்தா அட்வைஸ் மாதிரியே தெரியல. பிரச்சனை வரப்போகுது, எல்லாத்துக்கும் தயாரா இரு அப்படின்ற மாதிரியே இருக்கு. ஹீரோயினி அப்படியே லூஸ் மாதிரி எல்லாத்தையும் சரி சரின்னு தலையாடிட்டு இருக்கா. ஹீரோயினி அப்படியே ரூம்குள்ள போன உடனே ஹீரோவோட அம்மா, கடவுளே எல்லாம் உன் கையில தான் இருக்கு, நீ தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த சைடு ஹீரோயினியும் அப்படியே மெதுவா நடந்து ஹீரோ பக்கத்துல வராங்க. ஹீரோவை அப்படியே கூப்பிடுறாங்க. ஹீரோ அப்படியே திரும்புவான் பாருங்க. உதட்டுல அப்படியே லிப்டிக்கு, கண்ணுல அப்படியே மையி, ஒரு மாதிரி லேடிஸ் மாதிரியே நடந்துக்கிறான். ஹீரோயினி பக்கத்துல வந்து, விதின இவன் என்னோட விதின், இவனை எப்படி நீ கல்யாணம் பண்ணலாம், இவன் எனக்கு சொந்தமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்தை பிடிச்சி அப்படியே பின்னாடி கொண்டு போய் தள்ளுறான். தள்ளிட்டு, இவன் எனக்கு மட்டும்தான் சொந்தமானவன், இவனை எப்படி நீ கல்யாணம் பண்ணலாம், உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்றான். விதின் பக்கத்துல யாரு வந்தாலும் அவங்கள நான் அப்படியே கடிச்சு சாப்பிட்டுருவேன். இன்னும் நீ கஷ்டத்தையும் வலிய அனுபவிச்சுட்டு இருக்கீல்ல, அது எந்த அளவு அனுபவிக்க போறேன்னு பாரேன். உன்னை நான் அந்த அளவு கஷ்டப்படுத்துவேன், காயப்படுத்துவேன். நீ கஷ்டப்படுறீல்ல, அதை நான் இப்ப பார்த்து ரசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோயினி கழுத்தை பிடிச்சி அப்படியே அமுக்குறான். ஹீரோயினிக்கு அப்படியே மூச்சு விட முடியாம அப்படியே கஷ்டப்பட்டு திணறிட்டு இருக்கா. பக்கத்துல இருந்த ஒரு பூஜாடி மாதிரி இருக்கு, அதை அப்படியே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி ஹீரோவோட கையை அப்படியே அடிச்சிட்டு அப்படியே குடுகுடுன்னு பாத்ரூம் கதவை போய் சாத்திக்கிறா. உடனே ஹீரோவோ, கதவை தர அப்படின்னு சொல்லி கதவை அடிச்சிட்டு ஹீரோயினிய அப்படியே வெளியில வர சொல்றா. ஹீரோயினியும் அப்படியே பயந்து ஓடி போய் பாத்ரூம்ல போய் உக்காந்துக்கிறா. இந்த பக்கமும் ஹீரோவோட அம்மா எல்லாத்தையும் பண்ணிட்டு சாமி கிட்ட வந்து, விதிக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட், நல்லபடியா எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாமே நடந்து முடியணும், உன் மேலதான் பாரத்தை போட்டிருக்கேன், இதெல்லாம் நீதான் நடத்தி கொடுக்கணும்னு சாமி கும்பிடுறாங்க.
விதி ஒரு ஏழை பொண்ணாவே இருந்தாலும் அவ ரொம்ப தைரியமான பொண்ணு. அவளுக்கு உன்னோட ஆசீர்வாதம் நெறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம அவ எந்த பிரச்சனையா இருந்தாலும் அத சரி பண்ற அளவுக்கு அவளுக்கு மன தைரியம் இருக்கு. அதனால தான் அவள நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிட்டே இருக்கும்போது இந்த இந்த பக்கம் மேல இருந்து சத்தம் கேட்டுட்டே இருக்குது. ஹீரோவோட அம்மா உடனே மேல அப்படி என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல போறாங்க. இந்த பக்கம் ஹீரோவா, "என்ன பார்த்து என்ன பயந்து ஓடி போய் ஒளிஞ்சுகிட்டியா? நீ பயந்துட்டன்னு எனக்கு தெரியும். கதவ தொற, கதவ தொற. என்னோட விதானிய கல்யாணம் பண்ற? கதவ தொற, கதவ தொறன்னு" சொல்லி தட்டிக்கிட்டே இருக்கான். ஹீரோயினி அப்படியே பயந்து நடுங்கி என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹீரோவோட அம்மாவும் அப்படியே கரெக்டா அப்படியே மேல வந்துடுறாங்க. வந்து அப்படியே ஜன்னல் கிட்ட நின்னு என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. சத்தம் எதுவுமே இல்லாம இருக்கு. உடனே ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. விதான் அந்த தப்பு ஏதோ பண்ணிட்டானோ, ஏதாவது தப்பா ஏதோ நடந்திருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டே நிக்கிறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு பாட்டி வந்துடுறாங்க. இந்நேரத்துல இந்த வாசல்ல என்ன என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவோட அம்மாவோ, இல்ல எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்தேன், தூக்கம் வரல அதான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு இப்ப தூக்கம் வருது நான் போய் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பாட்டியோட பார்வையே சரியில்ல, என்னமோ பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரியே பாட்டி பாக்குறாங்க. அப்படியே ஹீரோயின் பாத்ரூம்ல படுத்து தூங்கிடுறா. ஒரு வழியா அப்படியே விடிஞ்சிருது. ஹீரோயின் மெதுவா அப்படியே பாத்ரூம் கதவை திறந்துகிட்டு அப்படியே வெளியில வரா. ஹீரோ அப்படியே மல்லாக்கு படுத்திருக்கான். கதவை அப்படியே திறந்துகிட்டு அப்படியே வெளியில வரான். கரெக்டா ஹீரோ வந்து கைய பிடிச்சிடுறான். இந்த பக்கம் ஹீரோவோட அம்மாவும், இன்னும் இவ்ளோ நேரம் ஆச்சு, விதி இன்னும் வெளியில வராமயே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு மாடிப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயினி கைய பிடிச்சு அப்படியே கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. நைட்டு என்ன நடந்தது அப்படின்றது அவனுக்கே தெரியல. "ஏய் விதி, என்ன ட்ரெஸ் கூட மாத்தாம கீழ போற? போய் முதல்ல ட்ரெஸ் மாத்திட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கீழ போ" அப்படின்னு சொல்றாங்க. உடனே "ஒரு நிமிஷம் விதி, ஒரு நிமிஷம் இரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஹீரோயினிக்காக ஒரு கிஃப்ட் வாங்கினால அத வந்து ஹீரோயினி கையில மாட்டி விடுறான். ஹீரோ பேரை போட்டிருக்க அந்த பிரேஸ்லெட்டை ஹீரோயினி கைக்கு போட்டு விடுறான். "ப்ளீஸ் எனக்காக இதை போட்டுக்கிறியா" அப்படின்னு. ஹீரோயினியே ஒரு நிமிஷம், என்னடா நடக்குது இங்க? நைட்டு ஒரு மாதிரி நடந்துக்கிறான், இப்போ ஒரு மாதிரி நடந்துக்கிறான், இதுல எது உண்மை அப்படின்ற மாதிரி குழப்பத்தோடயே பார்த்துட்டு இருக்கான். "ஏய் விதி, ஏன் ஒரு மாதிரி இருக்க?" நைட்டு நான் சீக்கிரமா தூங்கிட்டேன், சாரி, என்ன மன்னிச்சிரு" அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறான். ஹீரோயினிக்கும் ஒண்ணுமே புரியல. என்னடா நடக்குது இங்க? நைட்டு வந்து கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான், காலையில எந்திரிச்ச உடனே பிரேஸ்லெட் போட்டு விடுறான், இதுல எது உண்மை அப்படின்னு ஒரு குழப்பத்தோடயே அப்படியே அவ யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஹீரோ பிரேஸ்லெட் பார்த்துட்டு, "நல்லா இருக்கா? இது நான் உனக்காக ஆசையா வாங்கினேன்" அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றா. சரி நான் போய் சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வரேன், நீ ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு அவன் குளிக்க போயிடுறான். அவன் ட்ரெஸ் மாத்திட்டு அப்படியே கீழே போறா. உடனே ஹீரோவோட அம்மா இருந்துட்டு, "எங்க விதி எங்க காணோம்" அப்படின்னு கேக்குறாங்க. "அவ ரெடி ஆயிட்டு இருக்காமா, வந்துருவா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஹீரோயினும் இந்த பக்கம் ரெடி ஆயிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கா. ஒரே குழப்பமா இருக்கே, நைட்ல அப்படி நடந்துக்கிறாரு, ஏன் அப்படி நடந்துக்கிட்டாரு, எதனால அப்படி நடந்துக்கிட்டாரு, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டா அந்த நேரத்துல ஹீரோயினியோட தங்கச்சி ஃபோன் பண்றா. சரி தங்கச்சி கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ போனை அட்டன் பண்றா. தங்கச்சி உடனே பேசவே விடாம அவ பாட்டுக்கு பேசிட்டே இருக்கா. "அக்கா சீக்கிரம் ரெடி ஆயிரு, நாங்கெல்லாம் உன்னை பாக்குறதுக்காக வரோம், சீக்கிரமா ரெடி ஆகுற, மறு வீட்டுக்கு நீ வரணும்ல." "இல்ல அக்கா என்னமோ சொல்ல வரா, உடனே எதுவா இருந்தாலும் நீ வீட்டுல வந்து பேசுக்கா, ரெடியாகுக்கா." "சரி நான் வச்சிடறேன், அம்மா கூப்பிடுறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ வச்சிடுறா. இங்கே ஹீரோவோட அம்மாவுக்கு ஒரே குழப்பம். ஹீரோயின் இன்னும் ஆளை காணுமே, என்னாச்சு, அவ வந்ததுக்கு அப்புறம் தானே என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஒரே குழப்பத்தோட மாடியே பார்த்துட்டே இருக்காங்க. ஹீரோயினி வந்துடுறா கடைசியா. ஹீரோவோட அம்மாவும் அவளை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுறாங்க. "என்ன நெத்தியில பொட்டு வைக்காம இருக்க" அப்படின்னு ஹீரோயினிய கூப்பிட்டு, "ஏமா கல்யாண நாள நாள் அதுமா நெத்தியில பொட்டு வைக்காம இருக்க? இந்த மாதிரி எல்லாம் சுமங்கலி எல்லாம் பொட்டு வைக்காம இருக்கக்கூடாது, முதல்ல போய் பொட்டு வைமா போ" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவோ உடனே அவனே போய் பொட்டு எடுத்துட்டு வந்து ஹீரோயினி நெத்தியில பொட்டு வச்சு விடுறான். சரி சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினி அப்படியே ஒண்ணா உட்காடுறாங்க. ஹீரோ இருந்துட்டு ஹீரோயினிக்காக ஸ்பூன் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு போறாரு. உடனே ஹீரோயினி அதை பார்த்து பயந்துட்டு ஸ்பூன் அப்படியே தட்டி விட்டுறாங்க. ஆன்ட்டியோ, "இவெல்லாம் கையிலேயே சாப்பிட்டு பழக்கம், இவளுக்கு எதுக்குடா ஸ்பூன் தர" அப்படின்னு நக்கலா பேசுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் காத்துருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.